ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, நம்மளை நிறைய பேர் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படின்னு குழம்பியிருப்போம். அந்த குழப்பத்துக்கான சொல்யூஷன் தான் இந்த ஸ்டோரிங்க. இந்த கதையில் வர பைத்தியக்காரனை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். சரி, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவருடைய சீடர்கள் நிறையா பேர் இருந்தாங்க. அதில் ஒரு சீடர் ஊரில் ஒரு வேலைக்காக போயிருக்காரு. போகிற வழியில் ஒரு பைத்தியக்காரனை பார்க்குறாரு. அந்த பைத்தியக்காரன் எல்லார் மேலேயும் கல் எடுத்துறான், கத்துறான். அந்த சீடனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பைத்தியக்காரனை நம்ம குரு கிட்ட கூட்டிகிட்டு போகலாம், குரு இவனை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அவரும் கஷ்டப்பட்டு அந்த பைத்தியக்காரனை பிடிச்சி குரு கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. குரு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாரு சீடனே, நீ இந்த பைத்தியக்காரனை அந்த ஓரமாக ஒரு இடத்துல உட்கார வை, நம்ம பார்க்குற மாதிரி இடத்துல உட்கார வச்சிரு. அவன் என்ன பண்ணாலும் யாருமே கண்டுக்காதீங்க. கதறினா என்ன பண்ணாலும் அவனை கண்டுக்க வேண்டாம். அவனுக்கு பக்கத்தில் பசியாடுறதுக்கு சாப்பாடு மட்டும் எடுத்து வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே அந்த சீடனும் அவனுக்கு தேவையான உணவுகளை மட்டும் ஓரமாக வச்சிடுறாங்க. அப்புறம் மற்ற சீடர்களையும் யாருமே அந்த பைத்தியக்காரன் எதை பண்ணாலும் ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி யாருமே அவன் பண்ணுறதுக்கு ரியாக்ட் பண்ணல. ஆனால் அந்த பைத்தியக்காரன் கதறான், ஓடுறான், தாவறான். எல்லோரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேணும்னே நிறைய பண்ணுறான். ஆனால் யாருமே கண்டுக்கல. ரொம்ப நேரம் போகுது, அவன் யாருமே கண்டுக்கலைங்கிறனால அமைதியாயிட்டான். ஃபஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிறான். இதுக்கப்புறம் தான் குரு சொல்கிறாரு அந்த சீடன்கிட்ட, இப்போ பாரு, அவங்ககிட்ட மாற்றம் தெரியுதுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே அவங்கக்கிட்ட மாற்றம் தெரியுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பைத்தியக்காரன் குருக்கிட்ட வரான். குருவே, எனக்கு தியானம் சொல்லி கொடுங்க, என் மனசு அமைதியாகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த குருவும் ஓகேன்னு சொல்கிறாரு. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேர் நம்மக்கிட்ட கத்துவாங்க, கதறுவாங்க, திட்டுவாங்க, பயங்கரமாக நம்மக்கிட்ட பண்ணுவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்துக்கோங்க. அவங்களோட கர்மாவோ என்னவோ அவங்க வேலையை பண்ணுறாங்க. நம்ம அதுக்குள்ளே போய் மாட்டிக்க வேண்டாம், அமைதியாக இருப்போம். கண்டிப்பாக நம்மளுக்கு அவங்ககிட்ட தப்பிச்சிக்க முடியும், அவங்களும் மாறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ரொம்ப நல்ல ஸ்டோரிஸ் இந்த சேனலில் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம், 3 வயசு ஆச்சா ஸ்கூலுக்கு போகிறோம், ஹரிபரியா ஸ்கூலுக்கு போகிறோம், எக்ஸாமு, ஃபீஸு, அப்படியே ஸ்கூல் வாழ்க்கை முடிஞ்சு காலேஜு, வேலை, கல்யாணம், குழந்தைங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்கள வாழ வைக்கிறதுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம்.